ஊடகம் எந்த வகையான செய்திகளை வழங்குவதில் பெரும் பொறுப்பை கொண்டிருப்பதாக விவரிக்கப்படுகிறது. ஊடகங்கள் பொதுமக்களுக்கு உண்மையான மற்றும் சரிபார்க்கப்பட்ட தகவல்களை எவ்வித மாற்றமும் இன்றி வழங்க வேண்டிய சமூக பொறுப்பை கொண்டுள்ளன. ஜனநாயகத்தில் குடிமக்கள் சரியான முடிவுகளை எடுக்க உண்மையான செய்திகள் மிக அவசியமானவை. டிசம்பர் 1992 10 அன்று அல்லது அதற்குப் பிறகு இந்தியாவிற்கு வெளியே பிறந்த ஒருவர் இந்திய குடிமகனாக கருதப்படுவதற்கான தகுதி என்ன? டிசம்பர் 1992 10 முதல் டிசம்பர் 2004 3 வரை இந்தியாவிற்கு வெளியே பிறந்த ஒருவர், அவரது பிறப்பின் போது அவரது தந்தை அல்லது தாய் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடிமகனாகலாம். இது குடியுரிமைச் சட்டத்தில் பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்த கொண்டுவரப்பட்டது. விண்ணப்பிப்பது மட்டும் தகுதியாகாது, சட்ட விதிகளுக்கு உட்பட வேண்டும். வாக்குரிமையின் பொருளுக்கான விருப்பங்களில் தேர்ந்தெடுக்கும் உரிமை என்று வரையறுக்கப்படும் கருத்து எது? பிரான்சைஸ் என்பது ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தலில் வாக்களித்து தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் சட்டப்பூர்வ உரிமையை குறிக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் 326வது பிரிவு வயது வந்தோர் வாக்குரிமையை உறுதி செய்கிறது. ஒரு பதவி நீக்க தீர்மானத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அவையின் மொத்த பலத்தில் எத்தனை சதவீதம் ஆதரவு தேவை? குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானத்தை இம்பீச்மெண்ட் கொண்டு வர அந்த அவையின் மொத்த உறுப்பினர்களில் 4 பங்கினர் 1/4 கையெழுத்திட்டு அறிவிப்பு வழங்க வேண்டும். இது சட்டப்பிரிவு 61-இன் கீழ் வழங்கப்பட்டுள்ள நடைமுறையாகும். குடியரசுத் தலைவர் நிர்வாக அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்? சரத்து 53-இன் படி குடியரசுத் தலைவர் தனது நிர்வாக அதிகாரங்களை நேரடியாகவோ அல்லது அவருக்கு கீழுள்ள அதிகாரிகள், அமைச்சரவை மூலமாகவோ செயல்படுத்துகிறார். இது இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக முறையின் அடிப்படை அம்சமாகும். கீழ் நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களின் நடைமுறை மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு உயர் நீதிமன்றம் என்ன செய்ய முடியும்? அரசியலமைப்பின் 227வது பிரிவின்படி உயர் நீதிமன்றம் தனது அதிகார வரம்பிற்குட்பட்ட அனைத்து கீழ் நீதிமன்றங்களையும் கண்காணிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது. இதற்காக அந்த நீதிமன்றங்களின் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்த பொதுவான விதிகளை உருவாக்கும் அதிகாரம் அதற்கு உண்டு. உயர் நீதிமன்றம் நாடாளுமன்ற சட்டங்களுக்கு உட்பட்டே விதிகளை உருவாக்க முடியும், அவற்றை மீற முடியாது. சர்வாதிகாரம் தொடர்பான ஹாட்ஸ் விவாதத்திற்காக எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி என்ன? சர்வாதிகார ஆட்சியில் அதிகாரம் ஒருவரிடம் மட்டுமே குவிந்திருப்பதால் அங்கு குடிமக்களுக்கு சமத்துவத்திற்கான உரிமை மறுக்கப்படுகிறது. இது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையிலான அடிப்படை வேறுபாட்டை புரிந்து கொள்ள உதவும் ஒரு சிந்தனை தூண்டல் ஹாட்ஸ் கேள்வியாகும். ஒரு ஜனநாயகத்தில் ஊடகத்தின் முதன்மை பங்கு என்ன? ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படும் ஊடகம், அரசாங்கத்தின் செயல்பாடுகளை மக்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கிறது. குடிமக்கள் தகவலறிந்த முடிவுகளை எடுக்க இது செய்திகளை ஆதாரங்களுடன் வழங்குகிறது. அரசாங்கத்தை நடத்த அமைச்சர்களை யார் தேர்ந்தெடுத்து நியமிக்கிறார்கள்? தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை பெறும் கட்சியே அரசாங்கத்தை அமைத்து அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறது. அக்கட்சியின் தலைவரே பிரதமராகவோ அல்லது முதலமைச்சராகவோ நியமிக்கப்பட்டு அமைச்சரவையை உருவாக்குகிறார். இழப்பீடு தொடர்பான தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் செயல்பாடுகளில் ஒன்று என்ன? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் (NHRC) மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்யும் அதிகாரம் கொண்டது. இந்த ஆணையத்தின் பரிந்துரைகள் பொதுவாக அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.